ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 126வது தலைப்பு. அன்று கண்ட அபிவிருத்தியும் இன்று காணும் சீரழிவும். இப்போது சில சீர்திருத்தக்காரர்கள் சொல்வது, பாமர ஜனங்கள் உள்பட எவருமே சாஸ்திரோக்த கர்மாக்களை பண்ணாமல் ஞானி மாதிரி தத்துவ விசாரம் பண்ணிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது. பகவானும் சாஸ்திரங்களும் சொல்வதோ, ஞானி கூட பாமரன் மாதிரி சாஸ்திர கர்மாவை பண்ணி ஆச்சார அனுஷ்டானாதிகளை நடத்தி காட்ட வேண்டும் என்பது. எது சரி என்பதற்கு ஹிஸ்டரியையும் யதார்த்தத்தையும் பார்த்தால் போதும். பகவான் சொன்னபடி செய்து கொண்டிருந்த வரையில் நம் தேசம் லோகத்துக்கே மாடலாக சத்திய தர்மங்களிலும் பக்தியிலும் ஞானத்திலும் கலாச்சார நாகரீகத்திலும் சமூகம் பூராவின் சீரான ஒழுங்கிலும் தலை சிறந்து இருந்திருப்பதை ஹிஸ்டரி காட்டுகிறது. இப்போது ரிஃபார்மர்கள் அபிப்பிராயப்படி செய்ய ஆரம்பித்தபின் எப்படி இருக்கிறோம் என்பது தெரிந்ததே. கீதை சொன்னபடி மேலே இருந்தவனும் கீழே இருக்கிறவனைப் போல செய்து காட்டிக் கொண்டிருந்த வரையில் எல்லாரும் மேலே போனார்கள். இப்போது கீழே இருக்கிறவனும் மேலே போய்விட்ட மாதிரி பாவித்து கொண்டிருப்பதில் எல்லாரும் அதல பாதாளத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறோம். கட்டெல்லாம் விட்ட பரம ஸ்வதந்திர நிலையிலிருந்த ஞானியும் சாஸ்திர கட்டுப்பாட்டுப்படி செய்து மற்றவர்களையும் அதேபோல செய்வித்து கொண்டிருந்த போதே தேசம் ஆத்மீகமாக மட்டுமில்லாமல் இப்போது சயின்ஸ் என்பதில் வரும் அநேக வித்யைகள், வியாபாரம், கடல் கடந்தெல்லாம் கூட போய் வாணிபம் பண்ணி இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் உன்னதமாயிருந்திருக்கிறது. லோகம் பொய், ஆத்மா ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு சயின்ஸிலும் பொருளாதாரத்திலும் நாம் பிற்பட்டு நின்றதாக சொல்வதற்கு கொஞ்சங்கூட ஆதாரமில்லை. துருக்கர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் ஆகியவர்களுடைய ஆதிக்கத்தில்தான் ஹிந்து சமுதாயம் ஒடுங்கி இவற்றில் பேக்வர்ட் ஸ்டேட் வந்ததே தவிர அதனுடைய மதாச்சாரத்தாலும் பிலாசபியாலும் அல்ல. கட்டுப்பட்டிருந்தாலே சுத்தியாகக்கூடிய சாமானிய ஜனங்களையும் ஸ்வதந்திரம் என்று அவிழ்த்து விட்டிருக்கும் இப்போதோ எல்லாவற்றிலும் கீழேதான் போய்கொண்டிருக்கிறோம். பாரமார்த்தியமாக கீழே போகிறோம் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். சயின்ஸில், காமர்ஸில் அபிவிருத்திதான் ஆகியிருக்கிறோம். ஆட்டம் ரிசர்ச், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கூட கரைத்து குடித்து விட்டோமாக்கும் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய மாரல் ஸ்டாண்டர்ட் கீழே போய்விட்டதென்று மற்ற தேசத்தார் இதுவரை நம் தேசத்தை தர்மபூமி என்று கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் அபிப்பிராயப்பட ஆரம்பித்தபின் இவற்றில் நாம் முன்னேறி என்ன பிரயோஜனம்? காமர்ஸ் ஜாஸ்தியாச்சு என்று நாம் பெருமைப்பட்டாலும் இறக்குமதி செய்கிற அந்நியர்கள் சொல்வதை கேட்டால் அவமானமாய் இருக்கிறது. இந்த இந்தியர்கள் முதலில் காட்டுகிற சாம்பிள் ஒன்றாய் இருக்கிறது, அப்புறம் அனுப்பி வைக்கிற சரக்கு வேறாயிருக்கிறதே, நாணயமில்லாமல் நடக்கிறார்களே என்கிறார்கள். சயின்ஸ் அபிவிருத்தியில் பரஸ்பரம் தெரியாததை தெரிந்து கொண்டு கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் நம்மை அவ்வளவாக நம்ப மாட்டேன் என்கிறார்கள் என்று கேள்வி. முன்னாளில் கட்டுப்பாட்டால் ஏற்பட்ட தர்மபலம் என்கிற அஸ்திவாரத்தின் மேலேயே விஞ்ஞான வித்யைகள், வியாபாரம் எல்லாம் நல்ல பெயரோடு விருத்தியாயின. அஸ்திவார பலம் இல்லாமல் இப்போது இவற்றில் ஏற்படுவதாக சொல்லப்படும் முன்னேற்றம் நிலைத்து நிற்காது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.